இட்லி கடை பழைய மாவை வைத்து புதுசா சுட்ட தோசை -1 ரோஸ்ட் விமர்சனம். தனுஷ் எழுதி இயக்கி நடிச்சிருக்கும் இட்லி கடை திரைப்படத்துக்கு ஒரு ரோஸ்ட் விமர்சனம். இதோ அவிச்ச இட்லியை உடைச்சு போடுற மாதிரி சில உண்மைகள். கதை சுருக்கம். கதை நாவது சொல்லலாமே. அப்பா ராஜகிரண் பாரம்பரிய முறைப்படி இட்லி கடை நடத்தி ஊருக்கே சாமி மாதிரி இருக்காரு. ஆனா மகன் முருகன் தனுஷ் இட்லியை உதிரிட்டு பேங்காக்கிற்கு போய் செஃப் ஆகி ஒரு பெரிய தொழிலதிபரின் சத்யராஜ் மகளையே கல்யாணம் பண்ண போறாரு. அப்பா அம்மா திடீர்னு சாக கல்யாணத்தை விட்டுட்டு ஊருக்கு வர்றாரு. அங்கே அப்பாவோட இட்லி கடையை எடுத்து நடத்தணும்னு ஒரு திடீர் ஞானோதயம். கிராமத்துல வேர் விட்டவன் நகரத்துக்கு போனா கெட்டவன் ஆகிடுவான், கிராமம்தான் நல்லதுன்னு அட்வைஸ் பண்ண ஒரு முன்னாள் காதலி நித்யா மேனன் வேறு இருக்காங்க. அப்பாவோட தொழிலெதிரி மகன் அருண் விஜய் வந்து டார்ச்சர் பண்ண இட்லி மாவுல பஞ்சாயத்து வெடிக்குது. ப்ரோஸ்ட் பாயிண்டுகள் இதுதான் நீங்க எதிர்பார்த்தீங்க. பழைய சரக்கு புது பாட்டில், ஊரு நல்லது நகரத்துல இருக்கவன் கெட்டவன் மைனஸ். இந்த ஐடியாவை தமிழ் சினிமா எத்தனை தடவை நமக்கு ஊட்டி இருக்கு. தனுஷ் இதையே சென்டிமெண்ட் சக்கரையில கலந்து மறுபடியும் நமக்கு தர முயற்சி செஞ்சிருக்காரு. இது இட்லி இல்ல, நேத்து வச்ச பழைய சோறு. அட்வைஸ் கடையா, இட்லி கடையா? படத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வரை நீங்க உங்க ரூட்ஸை மறக்கக்கூடாது, கிராமம் தான் சொர்க்கம்னு ஒரு குற்ற உணர்ச்சியை கிளப்புற வசனங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. நல்ல சம்பளத்துக்காக வெளியூர் போனவங்க எல்லாம் இதை உட்கார்ந்து பார்த்துட்டு ஐயோ பாவம் நாமெல்லாம் ஃபீல் பண்ணணுமா? ஒரு பக்க கதாபாத்திரங்கள். இந்த படத்துல வர கேரக்டர்கள் எல்லாம் மனுஷங்களே இல்லை, ஏதோ ஸ்கூல் நாடகத்துல வர்ற மாதிரி. அப்பான்னா சுத்த தங்கமான மனுஷன், வில்லன்னா கார்ட்டூன் மாதிரி பயங்கரமானவன், ஹீரோன்னா குறை சொல்ல முடியாத உத்தமன். சத்யராஜ், சமுத்திரக்கனி, அருண் விஜய்னு இத்தனை பேர் இருந்தும் எல்லாரும் ஒரே டைமென்ஷன்ல எழுதி வச்ச பொம்மைகள். பேங்காக் போர்ஷன்ஸ், பேங்காக் பிளண்டர்ஸ். பேங்காக்கில் நடக்கும் காட்சிகள் எல்லாம் ரொம்பவே சப்பையான சமையல் மாதிரி இருக்கு. தனுஷ் திடீர்னு அங்க ஒரு பெரிய கம்பெனியின் பொறுப்பாளராவது சத்யராஜின் மகளை கல்யாணம் பண்ண முடிவெடுப்பது. இதெல்லாம் லாஜிக் இல்லாத டிராமா. எல்லாமே கணிப்பு. அடுத்த சீன்ல என்ன வரும்னு ஈஸியா சொல்லிடலாம். அப்பா செத்ததும் ஹீரோ ஊருக்கு வருவாரு, வில்லன் சண்டைக்கு வருவாரு, ஹீரோ கடைசியில அப்பாவோட இட்லி கடையை காப்பாத்துவாரு. அலாரம் வச்ச மாதிரி கரெக்டா நடக்குது. சஸ்பென்ஸ் இல்ல, ட்விஸ்ட் இல்ல, ஒரிஜினாலிட்டி இல்ல. பின்னோக்கி பார்க்கும் நோஸ்டால்ஜியா. நோஸ்டால்ஜியா நல்ல விஷயம்தான், ஆனா அதுவே ஒரு படத்துக்கு ஒரே ஆதாரமா இருக்கக்கூடாது. தனுஷ் தனது ஆரம்பகால நினைவுகளை கொண்டு வந்திருக்கலாம், ஆனா ஒரு இயக்குனரா இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சிருக்கணும். பவர் பாண்டி அளவுக்கு இதில் ஃப்ரெஷ்னஸ் இல்லை. கொஞ்சம் பாசிட்டிவ். மிக்சிங் பவுல். ராஜ்கிரண் மற்றும் தனுஷ் நடிப்பு. அப்பா மைனஸ் மகன் சென்டிமெண்டில் ராஜ்கிரண் தனது யதார்த்தமான நடிப்பால் கவர்ந்திருக்கிறார். தனுஷும் அமைதியான மென்மையான நடிப்பை கொடுத்திருக்கிறார். அவர் பெரிய ஹீரோங்கிற பில்டப் இல்லாம இருந்தது கொஞ்சம் ஆறுதல். நித்யா மேனன் மற்றும் ஒளிப்பதிவு. நித்யா மேனன் வரும் காட்சிகள் கொஞ்சம் கியூட்டாக உள்ளன. கிரண் கௌசிக்கின் ஒளிப்பதிவு கிராமத்தின் அழகை கவிதை போல காட்டியிருக்கிறது. இறுதி தீர்ப்பு. சர்விங் பிளேட். இட்லி கடை ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் மாதிரி. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சுவை எளிமையா இருக்கும், ஆனா அதை ரொம்ப நேரம் உட்கார்ந்து சாப்பிட முடியாது. ஒரு நல்ல கதையில் புதுமை இல்லாதது, ஒரு பக்க கதாபாத்திரங்கள், பழங்காலத்து அட்வைஸ்கள், இதெல்லாம் படத்தை சலிக்கும் டிஃபன் ஆக்கிடுச்சு. ரேட்டிங் 2.55. பார்க்கலாம், ஆனா திருப்பி பார்க்கணும்னு தோணாது. இந்த ரோஸ்ட் விமர்சனம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா?